கிட்டத்தட்ட ஒரு 62% வாக்காளர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சர்வே ரிசல்ட் இங்கே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா 62% வாக்காளர்கள் வேட்பாளர்கள் வந்து கிரிமினல் பின்னணி கொண்டவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு ஒரு செய்தி நம்மிடம் இருக்குது. இது போன்ற ஒரு சர்வே அதுவும் அரசியலில் கிரிமினல்களின் ஆதிக்கத்தை மாற்ற வேண்டும் அப்படின்லாம் ஒரு பக்கத்தில் ஒரு முழக்கங்கள் வரக்கூடிய அந்த சூழலில் 67% மக்கள் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு வரக்கூடிய சர்வேவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சர்வே ஒரு பக்கம் அறிவியல் பூர்வமாக இருந்தாலும் கூட அது முழுமைப்பற்றதாக நம்முடைய இந்தியாவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா பெரும்பாலான கருத்து கணிப்புகள் என்பது மூன்றாவது இந்தியாவின் பக்கம் செல்வதே இல்லை. முதல் இந்தியா, ரெண்டாவது இந்தியா, பணம் படைத்த மக்கள், நடுத்தர மக்கள் தான் இந்த சர்வேக்குள்ள கருத்தை சொல்கிறதாக இருக்கிறாங்க. மலையில் வாழ்வின் கடைகோடியில் இருக்கிற ஏழைகளுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியறதில்லை, அங்கே செல்வதும் இல்லை கருத்து கணிப்புகள், அவங்க கருத்தும் கேட்பதில்லை. எனவே அந்த அப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிற பல கோடி ஏழை மக்களினுடைய கருத்தையும் அறிகிற பொழுது தான் கருத்து கணிப்பு என்பதே முழுமை பெறும். அது எப்படி இருந்தாலும் அரசியலில் கிரிமினல்கள் ஆதிக்கம் கூடாது, அவர்கள் தலையிடுவது கூடாது. ஏற்கனவே ஓரா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போடப்பட்டது. இந்திய ஜனநாயகம் நெருக்கடிக்குள்ளாகிறது இந்த கிரிமினல்ஸ், தவறான அரசு அதிகாரிகள், தவறான அரசியல்வாதிகள், இந்த 3 பேரால் தான் இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகமே நெருக்கடிக்குள்ளாகிறது அப்படின்னு. இதை எப்படி சட்டம் ஒரு பங்களித்தாலும் கூட அரசியல் கட்சிகளே ஒரு கலாச்சாரப்படணும். பணம் குவிப்பது, தவறுகள் செய்கிறவர்களுக்கு வாய்ப்பளிப்பது என்கிற அந்த நிலைகளை மாறணும். ஆனால் இப்போ கட்சிகள் எப்படி வேட்பாளரே தெரிவு செய்கிற போது எவ்வளோ கோடி செலவு பண்ணுவேன் அப்படின்னு வருகிற போது அதுவே மிகப்பெரிய குற்றம். எல்லா கிரிமினல் குற்றங்களோட பெரிய கிரிமினல் குற்றம் அது. ஒரு கொள்கை வழியாக உழைப்பை சிறுவிக்கு ஒருத்தருக்கு வாய்ப்பளிப்பது போக நீ எவ்வளவு கோடி செலவு செய்வே அப்படின்னாக்கா கட்சி, கொள்கை, லட்சியம், எதிர்காலம் எல்லாமே நெருக்கடிக்குள்ளாகிறது அல்லவா? எனவே அரசியல் கட்சிகள் முதல்ல அதிலிருந்து வெளிவரணும். அப்போ எல்லா நன்மைகளும் ஒரு வழிவகுப்பதாக அமையும். இப்போ வீரபாண்டியன் சொல்லது போன்று அந்த 2 கிளாஸ் கிட்ட மட்டும் இந்த சர்வே எடுத்துக்கிட்டதா கூட வைத்துக்கலாம். அப்படி வைக்கும்போது இது சரி, இந்த சர்வே முடிவு சரின்னா மக்கள் அதுக்கு பழகிட்டாங்க, இல்லை விரக்தியின் காரணமாக இதை எடுத்துக்கிட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, விரக்தியே இல்லை, டியூன்டு. இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை தான், மக்கள் அதுக்கு பழகிட்டாங்க. எப்படி 71, 72 தமிழ்நாட்டில் வந்து ஊழலுக்கு முதல்ல பிள்ளையார் சொல்லி திமுக, அப்புறம் அதுக்கப்புறம் அதிமுக. நான் ரெண்டையும் பிரித்து பார்க்கல. இந்த ஊழல் அப்படிங்கிறதுல 2 அரசாங்கங்களுமே நிறைய இடங்களில் சம்மந்தப்பட்டிருக்குது. 91 96 வரைக்கும் அதிமுக அரசாங்கம் சம்மந்தப்பட்டது எல்லாமே நடந்து, வழக்குகள் நடந்துட்டு இருக்கு, எல்லாமே இருக்குது. இப்போ எப்படி என்ன ஜனங்களுக்கு அப்படி இருந்தால் இவர்கள்லாம் ஊழல் வழக்குகள் இருக்காங்க, கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னு இருந்தால் அவங்க எப்படி மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாங்க இந்த 20 வருஷமா? ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே டியூன்டு, அதுக்கு பழகிட்டாங்க. சரி, நம்மளுக்கு இவங்க தான், இவங்க இல்லைன்னா இவங்க, இவங்க இல்லைன்னா இவங்க, இதுதான் நம்மளுக்கு வேற யாரும் இல்லை. ஏன்னா இது ரெண்டையும் தவிர மாற்றா மூணாவது இல்லை. 62% இல்லை, நான் என்ன கேட்டால் 92% சொல்லுவேன். அது 92% இன்னைக்கு எல்லாருமே வந்து கிரிமினல் பின்னணியோ அல்லது ஊழல் பின்னணியோ இல்லை குற்ற பின்னணியோ உள்ளவர்கள் தான் அரசியலில் இருக்காங்க. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இந்த 45 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டு அரசியலை அந்த அளவுக்கு பொல்யூட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவேன். அதுதான் இப்போ நடந்திருக்கு. மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ற அந்த டேர்ம், அந்த கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? தவறு. மக்கள் வந்து லஞ்சத்துக்கு பழகி விட்டார்கள், ஊழலுக்கு பழகி விட்டார்கள் என்று மக்களை குற்றம் சாட்ட முடியாது. அதற்கான காரணிகள் கட்சியில் பழக்கி விட்டார்கள். இல்லை, அவங்க அதான் பழக்கிறாங்க. அது அரசு, நம்ம சமூக அமைப்பிலே அந்த ஊற்றுக்கண் இருக்கிறது. அரசியல்வாதிகள் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், நம்முடைய அரசு அதிகாரிகள் அவ்வாறு நடந்து கொள்கிறார்கள். மக்கள் எங்கேயும் ஊழலை ஆதரிப்பதில்லை, அந்த தவறுகளை ஆதரிப்பதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நாட்டில் என்ன நடைபெறுகிறது என்பது கூட தெரியாத கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த பழிபாவங்கள் எல்லாம் அவர்கள் மீது போடக்கூடாது. இந்தியாவில் எங்கடா ஊழல் துவங்குதுறானாக்கா இந்த சமூக அமைப்பிலேயே துவங்குது. 40 கோடி பேருக்கு தேவையானதை 4 பேர் வைத்துக் கொள்ளலாம் என்கிற அரசியல் சாசனத்திலிருந்தே அது துவங்குகிறது. 40 கோடி பேருக்கு தேவையான செல்வ வளங்களை 4 பேர் கையில் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இதை விட பெரிய ஊழல் என்ன? இதை அங்கீகரிக்கிற சாசனங்கள் இருக்கிறது, விதிகள் இருக்கிறது அல்லவா? இதுவே ஊழலின் ஊற்றுக்கன்னு நான் சொல்றேன். இந்த சமூக அமைப்பு எப்படி இருக்குது பாருங்க. நீங்க தெருவில், குடிசையில் எப்படி உணவுக்கும் உடைக்கும் பரிதவிக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. எல்லாரும் இன்னொரு பக்கம் வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. இதுவே பெரிய ஊழல் நான் சொல்றேன். இதுவே முறைகேடுன்னு நான் சொல்றேன். இங்கிருந்து துவங்குறது எல்லாமே அரசியல் கட்சி, அரசு அதிகாரிகள், நம்முடைய அமைப்பு பொறுப்பேற்க வேண்டுமே அன்றி சாதாரண மக்கள் அல்ல. கோடிக்கணக்கான மக்கள் உழைப்பை விரும்புகிறார்கள், நல்வாழ்வை விரும்புகிறார்கள், நீதியை, நேர்மையை விரும்புகிறார்கள். இவையெல்லாம் கூடாது என்பதுதான் பெரிய நமது கட்டமைப்பு, அரசு கட்டமைப்பு, அரசியல் கட்சிகளின் கட்டமைப்பு இருக்கிறது. எனவே குற்றம் அரசு சார்ந்தது, அரசியல் கட்சிகள் சார்ந்ததே அன்றி மக்கள் சார்ந்தது அல்ல. இந்த சர்வேக்கு பின்னணியில் விஷயங்கள் என்னவா இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் சமூக அமைப்பில் பதிவு செய்யப்படுறதே ஒரு ஆபத்தான விஷயமா தான் இருக்குது. நம்ம ஆபத்தான விஷயம் தான். இதில் இன்னொரு விஷயம் பாருங்க, இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தர் மேலே, ஒரு அரசியல்வாதி மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அல்லது அவருக்கு ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு அல்லது அவருக்கு ஒரு தண்டனை இதெல்லாம் இருக்குன்னு வச்சுப்போம். அவர் அடுத்து தேர்தலில் நிற்கிறார். தேர்தலில் நின்று அவர் ஜெயிச்சிட்டாருன்னா மக்களுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா,
அவர் தேர்தல் நின்று ஜெயிச்சிட்டார். ஸோ ஹீஸ் எக்ஸானரேட்டட். அவர் எந்த தவறும் செய்யவில்லை. இந்த மனப்பான்மை எல்லாருக்குமே இருக்கு. அதனால தான் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். அவர் ஜெயிச்சிட்டாருப்பா, அதனால அவர் ஒன்றும் தப்பு ஒன்றும் பண்ணல. இந்த ஆட்டிடியூட் மக்கள் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் இது இருக்கு. இது தவறானது, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா இந்த ஆட்டிடியூட் தான் இருக்கு. அவர் சொல்ற சரிதான். இது எப்போ மாறன்னா, தவறு செய்தவர்களை திருப்பி அழைத்துக் கொள்கிற அதிகாரங்களை மக்களுக்கு வழங்குகிற போது மாறும். எனவே இவையெல்லாம் நமது தேர்தல் சீர்திருத்தங்களோடு சம்பந்தப்பட்டது. அரசியல் கட்சின்னு பொதுவாக சொல்லிட்டாக்கா அரசியல் மீதே தவறான பிம்பம் எழுதுறோம். இன்றைக்கும் விடுதலை போருக்கு முன்பும் பின்பும் இது போன்ற ஊழலில் ஜாதி மத காரணிகளை முன்வைத்து நாட்டுக்கு நெருக்கடி தராமல் இடதுசாரிகள் இருந்திருப்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதை போன்ற நடுநிலையாளர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த தருணத்தில் இந்த விவாதத்தை நிறைவு செய்வோம். அடுத்த கட்டத்தில் ஒரு தலைப்பு பற்றி பேசலாம்.